நம்ம ஹீரோயினோட அப்பா இவளுக்கும் அவ தங்கச்சிக்கும் மாப்பிள்ள பாத்துருக்காங்க. இவள சிட்டில உள்ள பணக்கார பையனையும் அவ தங்கச்சிய வில்லேஜ்ல உள்ள பணக்கார பையனையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்த அவளோட தங்கச்சி நான் வில்லேஜ் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. அவளோட அக்கா அந்த வில்லேஜ் பையன் தான் ரொம்ப நல்லவன், நீ அவளை கெட்டிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றா. ஆனா அந்த தங்கச்சி கேட்காம சண்டை போட்டுறா. கடைசியா நம்ம ஹீரோயினை வில்லேஜ்க்கு அனுப்பிட்டாங்க. அவளோட தங்கச்சியும் சிட்டில உள்ள பணக்கார வீட்டுல இருக்கா. அவங்க வீட்டுக்கு போய் இறங்குனதும் நம்ம ஹீரோ 10 கார்டு எடுத்து அவ கையில கொடுக்குறான். ஒரு கார்டுலயும் பில்லியன் கணக்கான அமௌண்ட் இருக்கு. பார்த்தா அவ தங்கச்சியோட ஹஸ்பண்டை விட இவன் தான் ரொம்ப பணக்காரனா இருக்கான். அவ தங்கச்சியோட மாமியார் அவளை ரொம்ப மோசமா நடத்துறாங்க. பார்த்தா அவங்க கிட்ட நிறைய கடன் தான் இருக்கு. உடனே தங்கச்சியோட சொத்தை வாங்கிடுறாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரையும் பணக்கார கல்யாணத்துக்கு போக சொல்றாங்க. ஏன்னா அவங்க டெப்ட கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக. அந்த பணக்கார கல்யாணத்துல நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. உடனே அவளோட தங்கச்சி அக்கானு கூட பார்க்காம 2 பேரையும் சேர்த்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. கூட வந்திருந்தவங்களையும் பயங்கரமா இன்சல்ட் பண்றா. நம்ம ஹீரோயின் நான் உன்னை இன்வைட்டே பண்ணலன்னு சொல்ல அவ தங்கச்சி போர்டை பாக்குறா. பார்த்தா அவங்க அக்கா கட்டிக்க போற மாப்பிள்ள தான் பணக்கார பையன். உடனே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆறதுக்காக நல்ல விதமா பேசுறாங்க. ஆனா இவங்களுக்குள்ளே சண்டை வந்துருது. கொஞ்ச நாட்கள் போக நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. அவளோட அப்பாவும் தங்கச்சியும் ஹெல்ப் கேட்டு வீட்டுக்கு வர என்னாச்சுன்னு பார்த்தா அவ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவன் நேம்ல எழுதி வாங்கி நிறைய கடன் வச்சுட்டு ஓடி போயிட்டான்.